உங்களுக்கு தெரியும், திரு செங்கோட்டையன் எதற்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்றார், பறந்தார். நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும்? இன்னும் சில அதே நலம் விரும்பிகள், நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவமிக்கவர்கள், எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். அது இல்லை என்று நான் அது வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்கிற சமயத்தில் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியில் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும், அவங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்கள் நான் கூட அதை கண்டுக்காம போனேன். ஏன்னா நான் அதில் இருக்க போகிறதில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பலை. அதனால் நான் எங்கள் நிர்வாகிகளெல்லாம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள், என்னிடமே பேசினார்கள். அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் 1ஆம் தேதியே நான் அந்த அறிவிப்பை வெளியிட்டேன். தொடர்ந்து காட்டுமன்னார் கோயிலில் என்னை கேட்டப்போ ஆமாம் நான் இந்திய கூட்டணியில் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் உண்மை.